யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்தோடு ஐயா இந்தாங்க ஐயா இந்த சாரம் செல்வச்சன்னதி முதியோர் இல்ல மடத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான சாரங்கள், உடுப்புகள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்தோடு இன்றைய தினம் பயணம் செய்வதுள்ளோம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் இன்றைய தினம் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலே அதிகளவிலான பக்த அடியார்கள் தற்போது ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். அப்போது தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருக்கின்ற முதியவர்களுக்கான உதவி திட்டங்கள் அவர்கள் தேவைப்படுகின்றது கூறுகிறார்கள். அப்போ அவர்களிடம் கலந்துரையாடி அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் இன்றைய காணொலியை பார்வையிடப்படுங்கள். நமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்க. தொடர்ச்சியாக செல்வச்சன்னதி ஆலயத்துடைய பூசை மற்றும் முதியோர்களை சென்று பார்வையிடுவோம் தருங்கள்.
போய் பார்த்துட்டு சொல்லட்டும். அவர் 2 தான் வேற சொன்னவர். செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருக்கின்ற முதியோர்களை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளோ முதியவர்களும் அந்த கட்டிலில் நான் இப்போ காட்ட போகிற இடத்துல இருக்கிறவர்கள் பல முதியவர்களும் இந்த கோயில் முன்வாசலில் தற்போது நிற்கிறார்கள். அப்படியே தொடர்ச்சியாக அந்த முதியவர்களை பார்க்கிறீர்கள். தற்போது அந்த முதியோரை தங்கு நிற்கின்ற இடத்தை சென்று பார்த்து வந்தார்கள். சன்னதியான் சைவ உணவகம், அதுக்கு முன்புற பகுதியில்தான் இந்த முதியோர் இல்லமானது இருக்கின்றது. இந்த முதியோர்கள் இங்கே இருக்கிறார்கள். இப்படி நேரம் போனால் சாப்பிட்ற இடத்துக்கு போகுது. இப்போ நாங்கள் இப்படியே முதியோர் இல்லத்துக்கு போகிறோம். முதியோர் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா முதியவர்கள் தங்கி இருக்கின்ற இடத்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே ஒரு அதிகளவிலான முதியோர்கள் தங்கி இருக்கிறார்கள். முதியோர்கள் தற்போது கோயில் பூசைகள் நடைபெறுவதால் கோயில் பூசைகள் நடைபெறுகின்ற பகுதியில் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற முதியவர்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற சிறு சிறு உதவிகளை செய்ய முடியும். நீங்கள் வீட்டிலே நடைபெறுகின்ற நல்ல காரியங்கள் மற்றும் யாரு உங்களோட தாத்தா அப்பா அம்மானுடைய இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் இவர்களுக்கு ஒரு சிறு சிறு உதவிகள், உணவுகள் மற்றும் உடைகள் போன்றவற்றை நீங்கள் வழங்க முடியும். இந்த இடங்களை நான் காட்டுவதற்கு காரணம், இந்த முதியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் யாராவது உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த
இவர்களை இந்த காணொளியை பதிவு செய்கின்றேன். இந்த இடத்துல இருக்கின்ற முதியவர்கள் எல்லாம் தற்போது சாப்பிடுவதற்காக வெளியில் நிற்கிறார்கள். அவர்கள் தங்கும் இருக்கின்ற பகுதியை பார்க்குறீங்க. நல்ல ஒரு அவர்களுக்கு நுழம்போல் குத்தாமையெல்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்போல் செய்து கொடுத்திருக்கிறார்கள். சில உறவுகள் இந்த பாருங்க நுழம்பு வேலையிலெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் பரிசப்புறப்புகள் மற்றும் ஏதேனும் உங்களோட வீட்டு நிகழ்வுகளோட இந்த முதியவர்களுடன் சந்தோஷமாக கொண்டாடலாம். இந்த இடத்துல ஒரு முதியவர் இருக்கிறார். அந்த முதியவரை நான் அந்த ஐயா பாருங்க, இந்த ஐயாவை நான் அண்டை வரும்போது கண்டனான். ஐயா வணக்கம். எப்படி சாப்பிட்டீங்களோ? சாப்பாடு என்ன தெரியணுமோ? நல்ல சாப்பாடு. இந்த ஐயா பார்த்தோன்னா அண்டை வரும்போதால் எல்லாம் இந்த இடம் எல்லாம் டொய்லெட் எல்லாம் இருந்து சரியாக இவர்களை ஒரு பராமரிப்பதற்கு யாரும் நியமித்தால் நல்லதாக இருக்கும். சில சில முதியவர்கள் இயலாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யாரும் ஒரு உதவி திட்டமாக யாரும் இந்த முதியோர்களை பராமரிப்பதற்காக ஆலய நிர்வாகம் சரி யாரும் இந்த முதியோர்களை பராமரிப்பதற்கு ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுத்தால் சிறந்ததாக காணப்படும். ஐயா போன வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்க வந்தேன். வந்து பார்த்து கதைச்சி உங்களை சாப்பாடு தண்ணி போத்திலும் ரொட்டியும் வாங்கி தந்தேன். அண்டே போன வெள்ளி தந்தனான். போன வெள்ளி நான் வரைக்கும் நீங்கள் சாப்பாடு இல்லாமல் பசியில் இருந்தீங்க. இப்போ சாப்பாடு தந்தேனா? உங்களுக்கு என்ன மாதிரி உதவி திட்டங்கள் சாப்பாடுகள் இல்லாமல் என்ன மாதிரி கிடைக்குதோ ஐயா? சாப்பாடுகள் கிடைச்சு மூன்று நேரம் சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. வேறு உங்களுக்கு என்ன உதவி தேவை? உடுப்புகள் இப்போ வருஷங்கள் அதுகள்னு சொன்னால் உடுப்புகள் உங்களுக்கு தந்தானே இல்லாமண்ணே? இல்லாட்டி இப்போ வீட்டில் இருக்கிறாங்களே யாரும் ஒரு நாள் இப்போ சில வயோதிபர்கள் ஒரு நாள் போட்டுட்டு தர்ற உடுப்புகளை அதை நீங்கள் போடுவீங்களோ? பிரச்சனை இல்லைண்ணே. இப்படி உங்களோட வீடுகளில் இருக்கின்ற இதை இப்படி சாரங்கள் இல்லை யாரும் உடுப்புகள் இருந்தால் இந்த முதியவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. நான் ஐயா நான் உங்களுக்கு இப்போ 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 நான் வந்தேன்னா இப்போ சாரம் வாங்கி கொண்டு வரேன்னு இல்லைங்கண்ணே. செல்வச்சன்னதி ஆலயத்தில் இருக்கின்ற ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சாரம் எல்லாம் இல்லாமல் உடுப்புகள் இல்லாமல் இருக்கிறார். இப்படியான உறவுகள் இப்படி வயோதிபர் இருக்கிறார்கள் என பேர். இப்போ இவர்களுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா இப்படி தொடர்ச்சியாக இந்த இடங்களில் ஃபுல்லாக முதியவர்கள் தான் இந்த இடங்களில் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இருக்கின்ற முதியவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் உங்களோட வீட்டு நிகழ்வுகள் ஏதேனும் ஃபங்க்ஷன் ஏன்னு சொன்னால் இவைகளோட கொண்டாடலாம். இன்றைய தினம் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு ஐயாவுக்கு அவர் உடுப்புகள் எல்லாம் பிஞ்ச உடுப்புகளோடு இருக்கிறார். அப்போ அவருக்கு இப்போ நான் ஒரு சாரம் மட்டும் வாங்கினான். அந்த சாரத்தை இப்போ ஐயா கொடுக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் இந்த ஐயா வயோதிபர்களுக்கு செல்வச்சன்னதி ஆலயத்துடைய முன்புற வாசலிலே இந்த முதியோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும். ஐயா இந்தாங்க ஐயா இந்த சாரம் மட்டும் வாங்கினான் தரேன். நீங்கள் இதை பார்த்து விடுங்க என்ன உடுப்பு நல்ல உடுப்பு போடுங்க என்ன பாப்பா. வேறு ஏதோ உதவிகள் வந்தால் நான் உங்களுக்கு தரேன் என்ன. மாமா
மத புலக் ஓ சரி, நான் உங்களை எடுக்க மாட்டேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வச்சன்னதி முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற முதியவர்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்கள் தொடர்பாக கேட்டு அறிந்து கொள்ளும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இங்கே நீங்கள் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிறீங்களோ? அப்போ உங்களுக்கு என்ன சாப்பாடுகள் எல்லாம் ஒழுங்காக தெரியணுமோ? உடுப்புகள் என்ன சாரங்கள் துவாயல் ஓ பெட்ஷீட்டுகள் நுழம்பு வேலையெல்லாம் தேவையாக இருக்குன்னு சாரங்கள் இப்போ யாரும் இதை பார்க்குறாக்கள் உங்களுக்கு உதவி செய்வினோம். அதான் நாங்கள் எடுத்து விட்டால் தானே ஆக்களை தெரியப்படுத்தினா தான் அவையிலும் பார்த்துட்டு உதவி செய்யணும் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதுன்னு. அப்போ இதில் இருக்கிற ஆக்கள் எல்லாரும் பாருங்க முதியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த செல்வச்சன்னதி முதியோர் இல்ல மடத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தேவையான சாரங்கள் உடுப்புகள் தேவை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இதை பார்க்குற உறவுகள் இந்த முதியோர்களுக்கு உடுப்புகள் சாரங்கள் துவாயல் எல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லதாக இருக்கும். ஐயா வேறு என்ன தேவையாக இருக்குது உங்களுக்கு? உடுப்பு சாரங்கள் துவாயல் மற்ற சவுக்காரங்கள் நுழம்பு வேலையல் ரொம்ப நல்லா இதை பார்க்குறாங்க கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்யணும் வேணும். சரி சரியா ஓகே என்ன ஐயா நன்றியா நன்றி.
வியாபாரிகளுக்கோர் அன்பான வேண்டுகோள். ஆலய தேரோடும் வீதிகளில் வியாபார நடவடிக்கைகள் கொண்டாட தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் அன்னையாவர் கொண்டாட தழுவிய போது குழந்தைக்கு முகங்கள் தாமரை மலர்கள் குழந்தைகள் அறிவித்தல் ஆலய தேரோடும் வீதியில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவோருக்கோர் அன்பான வேண்டுகோள். இனிவரும் காலங்களில் தாமரை